வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு. அதாவது முத்துக்குமார் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேயாட்ட ஆடினார். அதுலேயும் குறிப்பாக கோவாக்கு அங்கே வந்துச்சு செதுக்குன்னு செஞ்சார். செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் இவர் ஒன்று ஒன்றா சொல்ல அந்த பக்கம் பச்சக்கு குத்துது. அப்படியே எட்டி பார்க்குறாங்க. யார்? ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ஜாக்லாம் நீ மாட்டாமல் போ அடியாய் உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. அவர் ஆரம்பித்தார், சார் இந்த கோவாங்கில் மொத்தம் 4 பேரும் சார் அப்படின்போது அவர் இல்லை 5 பேர் இல்லை சார், 5 பேர் தான் சார். ஆனால் இந்த மங்களம் சார் வந்துட்டு கொஞ்சம் கும்பலாக இருக்கும்போது வரமாட்டா சார். அவர் தனியாக இருக்கும்போது இவங்களாம் பார்த்து முறைச்சாங்கன்னா ஓடி வந்துடும் சார். அப்படியே பச்சை புள்ளியாக வந்து மடியிலே படுத்து சார். அந்த அளவுக்கு நல்லவர் சார் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரை பார்த்து நாங்களாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு சார். அப்படிங்களா? ஆமாம் சார், ஏன்னா அவங்க பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷனே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பி வச்சிருக்கு சார். ஏன்னா அவங்க ரொம்ப ஓவராக வந்துட்டு இந்த சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களோட கேமே பாதிக்குது சார். அதுக்கப்புறம் இந்த தர்ஷிகா பொண்ணு பாவம் சார், நல்லா சூப்பராக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க சார். இந்த சௌந்தர்யா ஜாக்லின் உள்ளே பூந்து இதில் வேறு சௌந்தர்யா வந்து இந்த தர்ஷிகாவை எதுவும் அடித்தாங்களா? ஆமாம் சார், இந்த பக்கம் சௌந்தர்யா ஏன்டா நான் பாட்டு சிவனே தானே உட்காந்துருக்கா, இப்போ சொல்ல சொன்னாங்களா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுத்துட்டு அடித்து, அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து டெவில்ஸ் வந்துட்டு ஏஞ்சல்ஸை கலாய்ப்புன்னு பார்த்தா இந்த 2 டெவில்ஸ் சேர்ந்து டெவில்ஸே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க சார். டார்ச்சர் பண்ணிட்டாங்க சார், முடியல சார் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சார் இங்கே எல்லாருமே வந்துட்டு யாருக்காச்சும் ஏதாவது ஒன்றுனா வந்து நிற்பாங்க சார். முத்துக்குமரன் எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க? உங்களுக்கும் மஞ்சருக்கும் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு? இது வரைக்கும் ஒரு ஆள் வந்திருப்பாங்களா? சொல்லி வைப்பங்க. நம்ம நல்லவங்களாக இருப்பாங்க, மற்றவங்க எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்னங்கன்றது. சரி ஓகே, அந்த நல்ல எண்ணத்துக்கு தான் உங்களுக்கு ஓட்டு வருது. சரி அடுத்து ஆரம்பிங்க அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஓடி வந்துடுறதுனால அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது, கேமே பாதிக்குது சார். அடுத்தது ஜெஃப்ரிக்கு நானும் தீபக்கொண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி வேறு மாதிரி கொண்டு போய் கடைசியில் ஒரு ப்ரோக்காகிற டைமில் சார் வந்துட்டாங்க இந்த அம்மா. வந்து 10 ஓடி வந்து டபக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துன்னு போட்டாங்க சார் இந்த ஜாக்லினும் சௌந்தர்யம். இப்போ எங்களுக்கு எவ்வளோ கண்டாக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் வந்துட்டு இவங்க கஷ்டப்பட்டு ப்ரோவோக் பண்ணி கடைசியில் நான் கூட்டு போனேன். இப்போ நான் முதல்லேருந்து அவரை வந்து ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப கடுப்பு சார். இதில் இன்னொரு காமெடி சார். என்ன சார், இந்த ரயானை வந்து மஞ்சரி சொன்னாங்க அவர் சுத்த போரிங், அதனால் நான் அவங்க கிட்ட போகணும். உண்மையாக சொல்லப்போனால் அவர் போரிங்களா இல்லை சார்? அப்படிங்களா? சூப்பருங்க ரயானில் அப்படி அதை சொல்லு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன் நல்லா கேளு. ரயான் எப்படின்னா சார், ரயானுக்கிட்ட நாங்கள் போயிடுவோம். ஆனால் உடனே இந்த 2 சொர்ணாக்காவும் வந்துடுவாங்க சார். இந்த ஜாக்லின் சௌந்தர்யா என் நண்பர் ரயான் ஐயோ பிரச்சனை ஆச்சு தான் வந்துட்டேன்னு ஓடி வந்துடுவாங்க சார். அப்புறம் நாங்கள் ரயானை சமாளிக்கிறதா இல்லை இவங்களை சமாளிக்கிறதா எங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது சார். இந்த மாதிரி ரயான் பார்க்குறாரு, இதுக்கு நீ போரிங்னே சொல்லியிருக்கலாம் அப்படி நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் இன்னொரு காமெடி நடந்துச்சு சார். இந்த ஜெயிலுக்கு போகிறேன்னு பண்ணிட்டு இவங்க 2 பேரும் பண்ண அக்கப்போருக்கு சார். நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கு 2 பேரும் வந்து சண்டை போட்டு அதுக்கு ஏதோ வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இவங்க பண்ண அக்கப்போர் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு சார். அதுலேயும் சார் ஜெயிலுக்கு போனாங்களே அங்கேயாவது வந்துட்டு அந்த தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்காங்க. அங்கேயே போய் கோவா கேங் பண்ணுற அட்டுழியத்தை பார்க்கும்போது அந்த ஜெயிலு கண்ணீர் கலரு சார். டே இவங்களை கூண்டு போடா, நான் ஜெயில்ரா, இங்கே வந்து எல்லோரும் வந்து டென்ஷன் ஆகும், இவனா சிச்சுன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி கதறாங்க சார். அதனால் இந்த கோவா கேங் வந்து சார் ரொம்ப கேவலமான கேங் சார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். ஏயா என்னையா நடக்குது? பட்டிமன்ற மாதிரி வந்துட்டு வாழைப்பத்திர ஊசியை சொருகலாம், அதாவது வாழைப்பத்திர ஊசியை சொருகலாம், இப்படி ஆணையாக சொருகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது திட்டாமல் திட்டிட்டு போயிட்டார், கொல்லாமல் கொண்டுட்டு போயிட்டார். செம்மையாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுங்கன்றத சொல்லுங்கள். ஸோ நேற்று எபிசோட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் முடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.